என்னடா பேசிக்கிறாங்க? ஏன் கேக்குறீங்க பண்ணாடி? அப்பா ஆயா தின்னு போட்டு வெள்ளை அவுத்துட்ட கழுதியாட்ட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க பண்ணாடி. அவுத்தொட்ட கழுதியாட்டு சுத்துறான்னு ஊருக்குள்ள சொல்றாங்களாடா? நீயே சொல்லிக்கிட்டு தெரியறியா? சத்தியமா சத்தியமா நான் சொல்ல வண்ணாடி, ஊருக்குள்ள அப்படித்தான் பேசிக்கிறாங்க. அத்தை புள்ள மாமன் புள்ள நங்கையா கொழுந்தியான்னு ஊரெல்லாம் அழைச்சாச்சுடா. பகவதி அம்மனுக்கு பொங்கலை வச்சாச்சு, மாவிளக்கு எடுத்தாச்சு, கும்பம் தாழ்ச்சாச்சு, கும்மியும் அடிச்சாச்சு, கெடாயும் வெட்டியாச்சடா, கெடா விருந்தும் முடிஞ்சு வச்சடா. ஆயிரக்கணக்கான விகர்கள் வந்தாங்கடா. ஆனா இந்த முத்துக்கவுடர் கேத்த விகர் ஒருத்தி வரலையாடா. காணவே எப்படி வண்ணாடி வருவாங்க? நீங்க ஊருக்குள்ள வர்றான்னு தெரிஞ்சாவே கட்டி திணி வந்துட்டான்னு சொல்லி பாவாடை ஜாக்கெட் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க வண்ணாடி. நீ ஒரே ஒரு ஆள் போதண்டா, இந்த பண்ணாடியோட பேர கெடுத்து முடியாது. பண்ணாடி அங்க பாருங்க. எங்கடா? அங்க பாருங்க பண்ணாடி, நம்ம பக்கத்து ஸ்டேட் பிகர் வருது. முடியா பண்ணாடி இத புடிங்க. ஏண்டா கிறுக்கு பையா, அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? பண்ணாடி ஃபிகர் சூப்பரா இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குட்டி எந்த கேரளமோ? டேய் இங்க வாடா. ஓனாய் அழு. டேய் ஓனாய் மாட்டி இருந்துகிட்டு அவளுக்கு எதுக்கடா கொடை பிடிச்ச? அவனை கொடை பிடிக்க சொன்னாலா இல்ல கொடை பிடிக்கிற சாக்கில கட்டி பிடிக்க போனையா? நான் கொடை பிடிச்சா உங்களுக்கு என்ன வேகுது பண்ணாடி? ஏண்டா பாருங்க மக்களே, என்னமா நடிக்கிறான் பாருங்க. இதை எங்க பக்கத்து முத்தாச்சி ஆத்தா நின்னுகிட்டு இருந்தா நீ போய் கொடை பிடிப்பியாடா? ஏண்டா 75 வயசு கிழவிக்கெல்லாம் நீ தான் கூட பிடிப்பியா? நான் எதுக்கு பிடிக்கணும்? தலை இந்த பக்கம். ஆடா 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 செவ செவ செவன்னு ரஸ்தாலி போட மாட்டோம்லாம் இருக்கிறா. ஐயோ அப்புறம் ஏன் புள்ள சேரிகாலம்பலத்துல உன்னை பார்த்ததே இல்லையே. பாவடி காட்டு முத்தாலியான வீட்டுக்கு வந்தையா புதுசா? ஐயோ இல்லைங்க, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்து நர்ஸ். நரசா? ஐயோ நெஞ்சு வலிக்குது, அப்புறம் கொஞ்சம் வலிக்குது. ஐயோ ஐயோ பார்த்து சொல்லு. வாய மூட. எங்க வலிக்குது? நெஞ்சால குஞ்சா கொஞ்சம் கீழே. ஐயோ என்ன கொஞ்சம் கீழே, அது என்ன கொஞ்சம் கீழே. வாய மூடியா? நடிக்கிறியா? இன்னைக்கு இவ செத்தா. நான் கொல்லதமா தெரிஞ்சுக்கோ. பேரு சுகுணாவா? ஆமா. என் பேரு முத்துக்கவுண்டரு. என்னையெல்லாம் சேரிகாலம்பலத்துல கொண்ட முத்துக்கவுண்டரு கொண்ட முத்துக்கவுண்டர் தான் கூப்பிடுவாங்க. என்னது கொண்ட முத்துக்கவுண்டர்? கொண்ட முத்துக்கவுண்டர். நீ வாய் மூடு. யோ பாத்தியா, முன்னாடி ஒரு எழுத மாத்தி கூப்பிட போறாங்க, அப்ப ரொம்ப அசிங்கமா போறாங்க. ஐயோ பண்ணாடி, ஏடா அது என்ன எழுத்து பண்ணாடி? அல்லையா எப்பெல்லாம் இந்த மாதிரிடா உன்னை கேள்விகளா கேட்க தோணுது? நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் அப்படிங்க பண்ணாடி. அப்படியா? வேற அந்த வாத்தியாரு அந்த ஆலமரத்துக்கு அடியில நின்றுகிட்டு இருக்காரு. என்ன கேட்டு தெரிஞ்சுக்கடா. அடுவா ராசுக்கு சந்தேகமெல்லாம் கேட்கல. ஐயோ கொண்ட முத்துக்கவுண்டர், அவர் ஏன் ஓட்டி வச்சீங்க? அவர் பாவம். என்னது அவரு பாவம்? ஏண்டா தெல்லவரி, ஏண்டா உனக்கெல்லாம் எடுத்த மரியாதையை பாரு. ஏன் பண்ணாடியே பொறாம போறீங்க?
நம்ம மார்க்கெட்டே இப்ப ஏறி போச்சு. சரி சரி இது பாருங்க உங்க சண்டையில அப்புறம் நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் கூட யார் வரீங்க வாசுகிற அவனைய சுத்தி காட்டுறேன். நான் வேற நம்ம பண்ணைக்கு போய் குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் போறேன். அங்க போய் ரூம் போட்டு ரூம் பெரியசாமிக்கு ஒரு போன போடுறோம். நல்ல வேட்டை கோழியா அடிச்சு ஒரு புல்லுன்னு வாங்கிட்டு வந்து 2 பேரும் ஒரு கட்டிங்க போட்டுட்டு அங்க கொடைக்கானல் உள்ளது ஊரா பார்த்து முடிச்சுட்டு நேரம் பழனி வர்றோம். அந்த பாலாஜி தண்டாயுதபாணி சுவாமியை கும்பிட்டுட்டு நேரம் அமாவதி ஆத்துக்கு வர்றோம். வந்து 2 பேரும் குளிக்கல. நீ எனக்கு சோப்பு போடுவியா, நான் உனக்கு சோப்பு போடுவேன். நாம 2 பேரு மாத்தி மாத்தி சோப்பு போடுவோமா. குளிச்சு சந்தோஷமா இருந்துட்டு நேர குள்ளங்காடு வர செவ செவ செவன்னு கும்முன 2 அள்ளி வெட்டி குடிக்கிறோம். குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு நேரா கடைக்கார தேவராச வீட்டுக்கு போறோம். அங்க போய் ஒரு மினிட் எப்படா போறோம். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். அங்க தேவராசு வருவாரு. நீ உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் செவன் இருக்கிறான்னு மனசு முட்டு மாறினாசு கூட. இது ரொம்ப முக்கியம். பாப்பா நம்ம எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஆமாந்துங்கண்ணா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இப்படி சொல்லு விடுற கெட்டு பயமா இருக்கிற ஆனா சில்லற தரமா நடந்துக்கிறியே. ஓ கில்லலலலல ஏய் டேய் நிறுத்துடா. இப்ப இருக்கடா போடிட்டு தெரியுற. என்னமோ இந்த புள்ளை பார்த்தோன்னு போடணும்னு தோணுச்சுங்க, அதான் போட்டனுங்க. ஏய் நீ ரொம்ப ஓவரா போற. நீ எல்லாம் எனக்கு கள்ளக்கைடா அடக்கி வாசி புரியுதா? வாசுங்கண்ணா நாம பண்ணக்காடுக்கு போடா. அப்ப தப்பையா நான் போயிட்டு வரட்டுமா? போதும் ஏங்க இப்படி ராவடி பண்றீங்க? ஒர்க் அவுட் ஆயிரமாட்டதேன்னு தெரியுது. ஆனா இந்த பரதேசி பண்ணாடி நம்பி போறா. சுகுணா எல்லாத்துக்கும் நீதே ஊசி போடுவியா, கொஞ்சம் ஏமாத்தீங்கன்னா இந்த பண்ணாடி உனக்கு இவ்வளவு பெரிய ஊசி போட்டுருவியா? ஐயோ சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் பல வேஷம் போடும் டாக்டர் பகல் வேஷம் அறியா டாக்டர் ஆண்கள் மனதை படித்த டாக்டர் பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர் இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா மனசோ யோ சொன்னில் கள்ளம் இல்லையோ யாரோ பெருவாழ் பிள்ளையோ மறு தருவாழ் பிள்ளை. அப்படியா? அவனுக்கு 1/2 லிட்டர் கழுது சாணி கரைச்சு ஊத்து. அவன் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ அதைத்தான் செஞ்சேன். ஆமா ஆமா. அட பண்ணாடி ஏன் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வாரு? எங்க பக்கத்து வீட்டு செல்வராஜ் மாடியில பாம்பு படம் எடுத்துக்கிட்டு ஆடுது. சரி பாம்பு படம் எடுக்கிறத பாக்கலாம்னு சரி வேகமா ஓடுன்னு டாக்டர் ஆடிப்படி தட்டி விட்டு கொம்பரைக்கு வந்துட்டு டாக்டர் ஒரே பண்ணி டாக்டர் பண்ணாடி ஏன் பண்ணாடி போய் பேசுறீங்க? கம்முடா ஊருக்கு மறுபடியும் வார்த்தை வாங்காதடா. கம்மல் இருக்கு பண்ணாடி. டாக்டர் உண்மைதான் பேசணும். டாக்டர் ஏப்பா என்ன நடந்துன்னா பக்கத்து இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தது. சரி அது குழந்தைகளை பார்த்து பூனை எதை குடிக்கும்னு கேட்டது. சரி இந்த ஆளு மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஆமா. அதை விட்டு போட்டு டீச்சர் பாலை குடிக்கும்னு சொல்லி போட்டார். டீச்சர் சாதாரண டீச்சர் கிடையாது. நம்ம மாலக்காட்டு மகே சாட்டா சும்மா பல்கா இருந்தது.
தொடை ஒண்ணு இருக்குது பாருங்க. நம்ம ஊரு பொதுவுல ஓட்டிருக்கிற ஆட்டு செக்கு இருக்குல்ல, ஆமா தான் தண்டி புறைக்க போட்டு ஒரே மிதி. நீங்க ஆபரேஷன் பண்ணி அந்த 1/2 கிலோ முதுகிழம்ப பொட்டரம் கட்டி கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுவோம். கொடுத்தாரு. ஏண்டா பூனை எலிச்சா எலிக்கு எகத்தாளமத்தாண்டா தெரியும். ஏண்டா தப்பையா உனக்கு சந்தோஷம் தானே? பண்ணாடி ஏயா பண்ணாடி, சொல்லுங்க டாக்டர். ஏயா டீச்சருங்கிற வார்த்தை பின்னால சொல்லணுமியா, அத போய் முன்னால சொல்லி மாட்டிக்கிட்டியே. சரி உடம்பெல்லாம் வலிக்குதா? ஆமா டாக்டர். சரி ஒரு ஊசி ஒண்ணு போட்டு வலியை நிறுத்துற. சரி டாக்டர். ஆமா உனக்கு எந்த மாதிரியான ஊசி வேணும்? கவர்ச்சியான ஊசி, கவர்ச்சி இல்லாத ஊசி, 2 ஊசி இருக்குது. உனக்கு எந்த ஊசி வேணும்? அது என்ன டாக்டர்? கவர்ச்சியான ஊசி, கவர்ச்சி இல்லாத ஊசி. யோ சொல்லுங்க டாக்டர். கவர்ச்சியான ஊசினா கவர்ச்சியான ஊசினா மும்தாஜ் ஊசி, நமிதா ஊசி, நக்மா ஊசி, எல்லா ஊசி இருக்குது. உனக்கு எந்த ஊசி வேணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஊசிய வெள்ளவை சத்தியமூர்த்தி டாக்டர் கூட சொன்னதில்லையே. யா, சும்மாவா? சீல ஜாயிடுக்கு தான் அந்த பேரை வைப்பாங்களா? நான் அதனால ஊசிக்கு அந்த பேரை வச்சிருக்கிறையா. அப்பதானே ஆஸ்திரி கூட்டம் நிறைய வரு. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன? இதுல எந்த ஊசி போட்டுக்கிறையோ அந்த ஊசி நடிகை வந்து நைட்டு உன் கனவுல உன் கனவுல வந்து சொல் சாப்பிடுவையா. அப்படின்னா எனக்கு இந்த 9 ஊசி போடுங்க. போடா. ஏண்டா நல்லா தாண்டா இருந்த, உனக்கு என்னடா நோக்காடு? ஏண்டா நடிகை ஊசின்னா தொங்க போட்டுக்கிட்டு அலையறையாடா டாக்டர். ஏப்பா போடுறதே போடுற நல்லா நக்குமா ஊசிய பார்த்து போடு. சுகுணா எங்க அந்த நக்மா ஊசி எடு. யோ இப்படி வாயா. இந்த ஊசி கொண்டு வரேன். ஐயோ இப்படி வாயா. ஐயோ இரு ஐயோ இரு. ஐயோ கீழ தொங்குதே. ஆஹா வாயா இப்படி. யோ வா இப்படி வாயா. ஐயோ நானா? யோ ஏயா நான் போட்டாவாதா? சரி உனக்கெல்லாம் அந்த கைப்புக்கும் வராதடா. ஓட்டா ஊசிய வலிக்காம இதம்மா பதம்மா அப்படியே ஓடுவா. ஊசிய வைக்கிறதும் தெரியாது, ஊசிய எடுக்கிறதும் தெரியாது. இந்த சுகுணா நீயே ஊசி போடு. எல்லாம் இடத்த பார்த்து குத்திரு. ஓகே டாக்டர். குத்து. யோ தாத்தா இல்ல நீ வந்து ஒண்ணுல தர கீழே கையில் போட அவனுக்கு ஊசியா. டாக்டர் அங்க இதமா இருக்கும். ஏய் அங்க ஓடாத அவன்லாம் ஆக வழியால, அதுக்கு போடு, கையில் போடு. எனக்கு மட்டும் போடுங்க. இங்க வாயமுறா போடுமா? போடு. யோ ஆடாம இல்லையா, அப்பதான் நான் போட முடியும். யோ இப்படி ஏன் நினைச்சிட்டு இருக்கற? காணா நீ தொட்டதுமே காணா உடம்பு பூரா ஆடாடுன்னு ஆடுது சுகுணா. யோ பண்ணாடி இங்க பாரு, ரொம்ப ஆடுனே ஊசி வேற பக்கம் சொருவிரு. ஐயோ சொல்லுடா சுகுணா. பேசாம நிக்கணும் சரியா? சரி சட்டை கழட்டியா? சட்டை கழட்டறதுக்கே இவ்வளவு நேரம். போடு போது ஒரு ஒண்ணு. இரு கொஞ்சம் ஐயோ யா கொஞ்சம் வரியா.
அப்படியா? டேய் 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 இருடா. ஐயோ நான் போட்டுமா வேண்டாமா போடு போடு. ஆ ஆ ஆ. இப்படி தேய்ச்சிட்டு ஊருக்கு போட போ கேக்குறடா. ஐயோ ஏய் நீ லஜிட் போயா. இது பாருங்க தேய்க்காம போனீங்க இவ்வளவு பெருசு வீங்கிரும் அப்ப நான் பொறுப்பு இல்ல இவ்வளவு பேர்தாவோ? அப்படியே வைங்க போயிரு. ஐயோ. வேறங்க போயா போ. ஐயோ. நக்குமா ஊசி ஓட்டலன்னா உடம்பெல்லாம் டம. விடு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 . ஜாலியா நக்குமாவோட டூயட் பாடி போ போய் நக்கம்மா போய் நக்கு போ சுகுணா டேய் டாக்டர் கில்றான் ஏடா? டாக்டர் எனக்கு ஏன்னா அடிக்கடி தலை வலிக்குது. சரி அதுக்கு தகுந்த மாதிரி இருந்த ஊசி இருந்தா போடுங்க. டாக்டர் ஏடா நல்லா தான்டா இருக்கிற, உனக்கு என்னடா? யோ உனக்கு என்ன ஏன் பண்ணுது தலை வலிக்குது சுகுணா. தலை வலிக்குதா நீ ஊசி போட்டா நல்லா இருக்கு. சரி உனக்கு எந்த மாதிரியான ஊசி வேணும்? கொட்டை முத்துக்காவட்டம் இருக்குது, நக்மா போட்டேன். நீ எப்படி போட்டுக்கிற? ஏன் பண்ணாடி மாதிரி நான் ஒரு ரசனை இல்லாத ஆள் கிடையாது. நான் பாக்குறதே ஊரா மலையாள படம். அதனால இந்த சைக்கிள தெரியுமா? ஆமா. லூஸ் இருந்தா போதும். ஏண்டா டே ஏண்டா பாக்குறதுக்கு கேனை நாடு இருந்தாலே உனக்கு சகிலா ஊசியாடா வேணும். சுகுணா அந்த கொண்டூசி கொடு. உர்ரா. எம்மா லேடி டாக்டர் பொண்ணோட தான் ஒரு மேட்டர். வெட்கம் என்ன நான் டாக்டர், சொல்லு சொல்லு என்ன மேட்டர். கைய பிடிச்சா தெரியாதா, நாடி துடிச்சா புரியாதா. கேசு கிடைச்சா விட மாட்டேன், சும்மா நடிச்சா தொட மாட்டேன். எம்மா லேடி டாக்டர் பொண்ணோட தான் ஒரு மேட்டர். எம்மா லேடி டாக்டர். கிண்ணத்தில் வைத்த பாலும் உண்ட வேணும் கன்னத்தில் அழித்தா. நானும் சொர்க்கத்தின் வண்ண கோலம் தினம் காணும் மர்மத்தை சொல்லித்தா. தொட்டு தொட்டுத்தான் கைப்பட்டு பட்டுத்தான் கற்றுக்கொள்ளட்டும் பொன் வண்ண சிட்டுத்தான். இன்னும் இன்னும் தான் என் முன்னும் பின்னும் தான் இன்பம் பொங்கட்டும் நீ என்னை பின்னத்தான். கொய்யாமல் தான் நெடுநேரம் இந்த கொய்யாவும் கனிந்ததென்ன. கொத்தோடுதான் இதை பார்த்தும் கிளி கொத்தாமல் இருந்ததென்ன. சேராமலே தேகம் தீராது தாகம். எம்மா லேடி டாக்டர் உன்னோட தான் ஒரு மேட்டர். வெட்கம் என்ன நான் டாக்டர், சொல்லு சொல்லு என்ன மேட்டர். கைய பிடிச்சா தெரியாதா, நாடி துடிச்சா புரியாதா. கேசு கிடைச்சா விட மாட்டேன், சும்மா நடிச்சா தொட மாட்டேன்.
செய்யத்தான் பெண் ஒப்புக்கொள்ளுமா? அம்மாடியோ இதற்காக ஒரு ஆராய்ச்சி நடப்பதென்ன? கும்மாடம் தான் தொடங்காமல் இன்னும் சும்மாத இருப்பதென்ன? பூவாளம்தான் போட பூம்பாவை வாட. எம்மா எம்மா லேடி டாக்டர் உன்னோடதான் வெட்கம் என்ன நான் டாக்டர் சொல்லு சொல்லு கைய பிடிச்சா தெரியாதா நாடி துடிச்சா புரியாதா? கேசு கிடைச்சா விட மாட்டேன் சும்மா நடிச்சா தொட மாட்டேன். எம்மா எம்மா லேடி டாக்டர் எம்மா எம்மா என்ன சொல்ல வரீங்களா இல்லையா? டாக்டர், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்படியா? அது வந்து டாக்டர், ஆஸ்பத்திரிக்கு அந்த கொண்டமுத்து கவுண்டர் இருக்காருல்ல, அவரு காய்ச்சல்னு வந்தாரு. நானும் தெரியாம நீங்க தான் 2 விதமான மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே, அது தெரியாம கொடுத்துட்டேன். ஐயோ சண்டாளி சண்டாளி. ஏன்? அது நான் எந்த மாதிரி போறதுக்காக கண்டுபிடிச்ச அந்த மருந்து. ஐயோ, அந்த மருந்த போய் அவனுக்கு போட்டுட்டியே. அத இன்னும் கூட நான் பண்ணலையே சுகுணா. அத போய் அவனுக்கு போட்டுட்டியே. ஆள் இருக்கானா இல்ல மண்டை கிண்டை போட்டானா? ஐயோ டாக்டர், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அவர் சும்மா சும்மா வல்ல 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 நாய் மாதிரி உடைக்கிறாரு டாக்டர். எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ எங்க பாத்துக்கற? அட இரு பார்க்கலாம். ஐயோ, அந்த ஆளு வர, எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன் இரு. ஐயோ, வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். டாக்டர்! டாக்டர்! யோ டாக்டர், ஏயா நரச என்னையா ஊசிய போட்டா நாய் மாதிரி உழைச்சு விட்டுட்டாளே. இரு அது வந்து பண்ணாடி நாய்க்கு போடுற ஊசிய கருமா இல்லையா நாய்க்கு போடுற ஊசி மாத்தி உனக்கு போட்டுட்டான். அதனால நானு கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது, மருந்து மாத்தி போட்டாளா? ஐயோ, இது வேற கார்த்திகை மாசமா இருக்குது. என்ன பொட்ட நாய் நினைச்சுக்கிட்டு 7-8 கடுவு நாய் துரத்துது. அது மட கையில நான் கிழச்சிட்டேனா? எம்மட நிலைமையை நினைச்சு பாருங்க டாக்டர், எம்மட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஐயோ, கொண்டமுத்தர், கொண்டமுத்து, என்ன மன்னிச்சிரியா? நான் தெரியாம பண்ணிட்டேன். வா, நான் வேற ஊசிய போட்டு இத சரி பண்றேன். வா. ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலா தாப்பா? ஏண்டி தெரிஞ்சே ஓட்டுட்டு நடிக்கிறியா? வேண்டாம், நீ ஒரு தடவை ஓட்டையில, அதுக்கே இன்னும் விட தெரியல. மறுபடியும் வேண்டவே வேண்டாம். கொண்டமுத்து, யோ குழந்தை மிரட்டாதியா. ஏயா இப்படி குழந்தை மிரட்டுற? அரிப்பு தாங்க முடியலையே. டேய் கோம்பை இருந்து நாடா மேட வரைக்கும் சொரிச்சிட்டு வர சொரித்தலையா? அதுக்கு ஏன் முன்னாடி நாய் மாதிரி உழைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லையடா, பொட்ட நாய்க்கு போற ஊசிய எனக்கு போட்டுட்டான். ஓ, அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாண்ட வரும்போது அந்த சைக்கிள் மேல காலை தூக்கி போடுவீங்களாக்கு. அட பாவி, அதையும் பார்த்துட்டியா? ஏண்டா வேற ஒண்ணும் பாக்கல? நிறைய பார்த்தேன். ஏடா இந்த சொரிற? டாக்டர், காலையில வகுத்த வழின்னு சுகுணா கிட்ட வந்த என்ன ஊசி போட்டு தொலைச்சாலா தெரியும். அப்ப இருந்து ஒரே அரிப்பு தாங்க முடியல. சும்மா அந்த தேங்காய் தொட்டி வச்சு சொரியாத ஒருதான் குறை. டாக்டர், நீங்க இன்னொரு மருந்து கண்டுபிடிச்சீங்களே, ஆமா. அதே தெரியாம நான் அவருக்கு போட்டுட்டேன் டாக்டர். அட பாதகி, நம்மட டாக்டர் வேலைக்கே உழ வச்சிருக்கா இருக்குது. அது சொரி சரங்குக்கு கண்டுபிடிச்ச மருந்து, அத போய் அவனுக்கு போட்டியே. ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன்.
அட அவனுக்கு தான் போட்டியா இல்ல ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கு போட்டியா? தெரியலையே, நிறைய பேர் போட வந்தாங்க, எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன். டேய் கொஞ்சம் இருடா. எங்க ஆளு பிச்சு கிச்சு சதைக்குது பிச்சுக்காதடா. டேய் கொஞ்சம் போடு. ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. அரிப்பு தாங்க முடியல. ஏய் சொரியா 100 ஏக்கர் காடு குடிச்ச மாதிரி அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குது. நிறுத்துனா அந்த 100 ஏக்கர் வித்த மாதிரி ஒரே கஷ்டமா இருக்கு. டாக்டர் ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. டேய் இன்னொரு மருந்து இருக்குடா அதுக்கு. அது நான் போடுறேன் இரு. சுகுணா நான் பண்ணாடி உள்ள கூட்டிட்டு போய் ஊசி போடுறேன். நீ அவனை பார்த்து கவனிச்சு தாட்டு. பண்ணாடி வாயா. ஓயா வாசுகுணா நம்ம ஊசி போடுவான். வாயா, இங்க பாரு. அந்த ஊசி வந்து இடுப்புல தான் போடணும். நல்ல ஜட்டியை கழட்டிக்கோ. எது இத்தனை பேருக்கு முன்னாடா எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது. தனியா போயிடலாமா? சரியா? अरे हाँ ಯಪ್ಪ हाँ ಯಮ್ಮ है ಯಪ್ಪತ್ತ हाँ ಯಮ್ಮಮ್ಮ அடியே மனநில் நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாள போடாம கேப்பார கேடாம கூப்பாடு போடாதடி அடியே மனநில் நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி வெக்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி வெக்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி கேட்காத கேள்வி எல்லாம் கேட்குதையா, பார்க்காத பார்வை எல்லாம் பார்க்குதையா. மனம் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்குதையா, பார்க்காத பார்வை எல்லாம் பார்க்குதையா. காலம் கருக்குது கட்டழகு கரையுது காத்து கிடக்குற கைய கொஞ்சம் கொடி. அடியே ஆ, மனம் நில்லு நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி போட போடாம பற கிழமை கூப்பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நானிக்காதடி ஐயா 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 கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு கட்டளையை கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு கட்டுகிற மேளங்கள தட்டி கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு கட்டளையை கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு கட்டுகிற மேளங்கள தட்டி முழக்கு. தூங்காம நாங்கானும் சொப்பனமே உனக்காக என் மேனி அர்ப்பணமே. சார்ந்து கிடக்கிடம் தோள தட்டி அழுத்திட்டு சொல்ல கிளி என்ன சொக்க வச்சு புடி. அடி அடி ஏய் மனம் நில்லு நானிக்காதடி கொடி ஏய் என்ன கண்டு நீ சொக்காதடி ஏய் தாப்பாள போடாம
இச்சை என்பது உச்சம் உள்ளது, இந்திரனை போல ஒரு மச்சம் உள்ளது. பக்கம் உள்ளது, பத்து பெண்ணிது, என்னிடமோ இன்பம் மட்டும் மிச்சம் உள்ளது. இது பாலாக தேனாக கூறுவது, பாராத மோகங்கள் கூறுவது. பாசம் இருக்குது பக்கம் வந்து அணைச்சுக்க. தவிர்க்கிறது பக்குவமா போடு. அடியே மனம் நில்லு நாளிக்காதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. தாப்பாட போடாம கேப்பார கேளாம கூப்பாடு போடாதடி. அடிஹா மனம் நில்லுனா கொடியே என்ன கண்டு நீ. ஆஹா, மனசு நீ விட்டதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்குதுடா. சுகுணாவை எப்படியாவது செட் பண்ணி பின்னிடலாம் பார்க்குற மசிய மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணலாம்? பண்ணாடி என்ன பலமான யோசனையில் இருக்கிறீங்களா? ஆட உங்ககிட்ட சொல்ற கேட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன்டா. ஏன்டா சிரிக்கிறேன்? பண்ணாடி உங்களை யோக்கியதை தெரிஞ்சவ இங்க இருந்தல்ல முத்தூர் இல்ல எந்த ஊர்லயும் உங்களுக்கு பொண்ணு தர மாட்டியா. போடாடி, நானே பொண்ணு பார்த்துட்டா. அம்மா நரசு சுகுணா இருக்கிறாள், அவதான் எப்படியாவது எம்மட மனசை திறந்து காட்டினான்னு பார்க்குறேன். முடியவே மாட்டேங்கடா. ஐடியா இருந்தா கொடு பார்ப்போம். கவலை விடுங்க பண்ணாடி. பண்ணாடி நீங்க சுகுணாக்கு ரூட் வர்றது எனக்கு முதல்லயே தெரியும். அப்படியா? அதனாலதான் நீங்க எழுதுன மாதிரி ஒரு லெட்டரை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். கொடுங்க. அடாடாடாடா, நீ இது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு போட ஒண்ணுமே செய்யலடா. இன்னைக்கு தாண்டா இந்த பண்ணாடிக்கு மனசறிஞ்சு உண்மையா நடந்துக்கிட்டியா. பண்ணாடி இந்த லெட்டரை மட்டும் சுகுணா கிட்ட கொடுங்க. சும்மா லவ் ஒத்துக்கிட்டு வரப்போகுது. ஏண்டா கொடை பிடிக்கிற கூலி வாங்குற மாதிரியே பேசுற? ஏண்டா நிஜமாலும் சொல்றியாடா? ஆமா பண்ணாடி, அந்த அளவுக்கு இதுல காதல் வசனங்களை சும்மா பொறிஞ்சு தள்ளி இருக்கிறேன். அப்படியா? ஆமா பண்ணாடி, இப்ப இந்த வழியாத்தான் சுகுணா வருவா. சரி இந்த லெட்டரை கொடுங்க. ரைட்டா? சரி. அப்படி ஓரமா நின்னு பாக்குறேன். சரி. அட பண்ணாடி, உன் கெளுட்டு நாய் நீயே இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதல்ல, இந்த லெட்டரை மட்டும் கொடு. எத்தனை மட்டும் நீ என்னை எட்டி உதச்சிருக்கிற நீ. இந்த லெட்டரை கூட இன்னைக்கு பகுதியாத்தான் இல்ல எந்த ஆத்தா வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அடாடாடா, இன்னைக்கு வேலை இவன் மேல கூட வராங்க. பரவாயில்ல, எப்படியாவது இந்த லாட்டரை கொடுத்துட வேண்டியது. புன்னகையில் பூத்த மலரே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் மனசையெல்லாம் எழுத்தா எழுதிட்டேன். உங்களோட மனசுல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டு சுவனா, எடுத்துக்காட்டு படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றியா தங்கம்? நல்ல முடிவா? ஆமாம். சரி சரி இருங்க பண்ணாடி, படிக்கிறேன். கட்டழகி சுகுணா, உன் கண்ணம் ஒரு கண்ணாடி, அதனால சுற்றுகிறேன் உன் பின்னாடி. வாவ், ஆரம்பமே சூப்பரா இருக்கு. அடுத்து படிக்கிறேன். ஆஹா ஆஹா, அசத்திட்டே பண்ணாடி. சுகுணா மேல லவ் லெட்டர் கொடுத்துருப்பியா இருக்குது. ஆமாடா, ஆமா. உன் இடுப்பு ஒரு அடிப்பு, அதில் மூட்டாதே காதல் நெருப்பு. உன் கூந்தல் ஒரு கருவாடு, என்னை காதலுக்கு என்னடி உம்மா நோக்காடு. யோ வாயா இங்க. யோ நாசமா போனவனே, ஏன் இடுப்பு உனக்கு அடிப்பு மாதிரி இருக்கா? ஏன் கூந்தல் உனக்கு கருவாடு மாதிரி இருக்கா? ஏயா இதுதான் லவ் லெட்டரா? மூஞ்சி மோவரை கட்டையும் பாரு. அடிக்காத சூடா, அடிக்காத.
அடிக்காத. யோ 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 அந்த அந்த வாயன் இருக்கான்ல அவன் தான் இந்த மாதிரி லெட்டர் கொண்டு போய் கொடுக்க சொன்னான்னு சொல்லுறான். யோ நீ வாய முடியா இரு இரு இன்னும் படிக்கிற அது என்ன இருக்கு பாத்துட்டு உடனே முழுசா வச்சுக்கலையா? யாருங்க அன்பே எல்லாருக்கும் ஸ்ரீதேவி எனக்கு நீ மூதேவி ஏயா நான் உனக்கு மூதேவி இரியா இரு 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 இன்னும் படிக்கிறேன் அப்புறமா உன்னை கிழிக்கிறேன். ஆஹா ஆஹா காதல் வரிகள் கொன்னுட்டா என் பண்ணாடி இது வாய மூடிட்டேன். அன்பே நீயே என் பொண்டாட்டி இன்னியே இருப்பே வெப்பாட்டி. யோ பண்ணாடி யோ 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 தாடி மாடு இரியா இரியா டேய் வா யோ நான் போட விக்கி தலையா சொன்ன தலையா இவனா ஏத்த மாதிரி இருந்தா இப்படி எழுதுவே உனக்கு எவையா கொடுத்து எழுதி அடிக்காதுடா, அடிக்கவே இல்ல அந்த அப்பட்டவாயா யோ அப்பையும் தான் கொடுக்க சொன்னான்னு அந்த சொல்லுறான். பைராட்டி கொடுத்து உனக்கு எங்கேயே பச்சாருவே யோ 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 பண்ணாடி போச்சா அதனாலதான் கொடுத்தேன். பண்ணாடி பொக்கவாயா இரியா இரு யோ பண்ணாடி எந்த ஒரு காதலனுமே காதலியோட இடுப்பையுமே கூந்தலையுமே இந்த மாதிரி வர்ணிச்சதே இல்லையா. யோ உனக்கு எவ்வளவு ஏத்தறத இப்படி எழுதி இருப்பே மொவரம் இருப்பாரு இதெல்லாம் பொம்மையாட்டம் கறி புஷ்ற பொம்மையோட மொவரம் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன ஏத்தம் வேடிக்கை பார்க்குற அறிவு இல்ல அட இரு. கேளுங்க யோ இந்த வயசான காலத்துல உனக்கு எதுக்கியா இந்த வேலை? பண்ணடி இங்க பாருங்க நான் பொறுமையா இருக்கேன் தள்ளி விட்டாவ தள்ளிடுதி செத்துருவேன் சாவ மாட்டேன். ஏன் உன்னை பார்த்துட்டு இல்ல. யோ இதெல்லாம் வச்சு என்னத்தையே நான் கிழிக்கிறதே அது எப்படி கிளம்பி அப்படி கிளி. பாரு வாயில போய் 2 பல்லு போச்சு. யோ என்னையா இது நீயா இது என்னையா இது கெட்டவே மாறி போச்சு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஐயோ கையில ஆப்பிள் போனா நான் பெரிய சினிமா தயாரிப்பாளர் ஆயிட்டல. யோ என்னையா சொல்ற நிஜமா தான் சொல்றியா? ஏன் இப்படி நம்ப மாட்டேங்கிற? ஐயோ இப்ப பாரு ஒரு போனை போட்டு என்ன பண்றான்னு மட்டும் பாரு. என்ன பண்ற? ரஜினி தெரியுமா ரஜினி? தெரியும். இப்ப பாரு. ஐயோ கடவுளே இது கனவா நினைவா? ஏப்பா ரஜினிகாந்தா யாரு தெரியலையா? என் வாய்ஸ் பார்த்து கேட்கல தெரியல. அந்த பயம் இருக்குன்னு இது அப்பாயின்மெண்டா அப்பாயின்மெண்ட் இப்ப கிடைக்காது. ஒரு வருஷத்துக்கு ஐ எம் வெரி பிஸி. யோ 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 என்னையா இது ரஜினியே இந்த போடு போடுறியே? என்ன எல்லா நடிகர்களும் மிரட்டுவேன் நானு. அப்படியா? நேத்து கூட வந்து நயன்தாரா புதுசா எடுக்கிற படத்துல ஆ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கத்துனா. கொடுக்கலையா? எஞ்சினா நான் இல்லைன்ட்டேன். ஏன்னா என் கதைக்கு அவன் செட் ஆக மாட்டான். இது கதைக்கு செட் ஆக மாட்டாடா? ஆமா. யோ 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 தப்பையா அப்படி என்னையா கதை வச்சிருக்கே? அப்படி கேளு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஷாட்ல என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்ற? அப்படியே குளத்தை காட்டுறோம். குளத்தை காட்டும் போது அப்படியே நடிகை எந்திரிச்சு வாரா. என்ன நடிகை? ஏதோ ஒரு நடிகை. சேல ராதிகா எந்திரிச்சு வாரா. அடுத்த ஷாட் அப்படியே க்ளோஸ் அப்ல அப்படியே தொப்புல காட்டுறோம். ரைட்டா? நீ தொப்புல பம்பர விட்டு பாத்திருப்ப, பல்லாங்குழி ஆடி பாத்திருப்ப, புல்டோசர் ஏத்தி பாத்திருக்கியா? ஐயோ புல்டோசரா? நான் ஏத்த போறேன். யோ யோ நீ ஏத்த போறியா? என்ன? யோ தங்க குஞ்சி உன்கிட்ட தான் இவ்ளோ திறமை இருக்கே. அப்புறம் ஏயா அந்த பண்ணாடி பின்னாடி சுத்திட்டு இருக்கற? அந்த பழச பத்தி ஞாபகப்படுத்தாத. அந்த பண்ணாடி ஒரு பரதேசி. 5 வயசாக்கு பிரயோசனம் இல்லாத சக்கார பய. யோ என்னையா இப்படி சொல்ற? அந்த ஆளு என்கிட்ட தான் எனக்கு 50 ஏக்கர் தோட்டம் இருக்கு, அது இருக்கு, காட்டுக்குன்னு சொன்னா நீ இப்படி
இப்படி சொல்றியே? ஏது அந்த ஆளுக்கா? ஆமா. அந்த ஆளுக்கு ஒரு கோவணம் கூட கிடையாது, 5 சென்ட் நிலம் கூட கிடையாது. அவன் அன்னக்காவடி பையன். யோ மயில புடிங்க. அப்புறம் எப்படியா அந்த ஆளு என்ன நேரம் பதில வெள்ளை சொல்லிமோ திரிறாரு? யார் அவனா? ஆமா. அல்ல வெட்டி பந்தா. என்னது? யாரா? அது எவன் உருவிட்டு போறானோ என்னமோ தெரியல. பாவி. நீதாண்டா நாய் உருவிக்கிட்டு வந்த கோமிட்டு தலையா படுவ ராஸ்கல். ஐயோ பனாடி, என்ன இது? ஜெட்டியோட வந்திருக்கீங்க, அறிவில்ல? தப்பா நினைக்காத சொல்லனா, மாமியா மயித்த புடிங்கி மருமக தானம் விட்டாலாம். அந்த மாதிரி நம்ம கோவா போயிருந்தா நினைப்பா மல்லாந்து அலமரத்துக்கு அடியில் படுத்திருந்தேன். அந்த சமயம் பார்த்து பேட்டி சட்டை எல்லாம் உருவிக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை அந்த அண்ணா கவுத்துல கிரன்னு கட்டியிருந்தேன், அதையும் உருவி இருப்பேன். அப்படினா இந்த Dress எல்லாம் உங்களோடதா? இவன் என்கிட்ட வந்து நான் டைரக்டர் ஆயிட்டேன், அத ஆயிட்டே ஜெட கதை விட்டனே, எல்லாமே பொய்யா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்டா. இந்த நாய் இவன் டைரக்டர். ஏண்டா அப்பட்டா எங்க வர நீ பெரிய படம் தயாரிப்பா. என்னடா படம் தயாரிக்க போற? நான் இன்னும் சாதாரண படம் எடுக்கல, சொப்பன சுந்தரியுமே சொர்க்க ராத்திரியுமே. ஏண்டா ஆர்கிட்ட ரீல் விடுற? எப்படி எப்படி தொப்புல புல்டோசர் விடுறியா? புல்டோசர் எவன் ஏமாந்து கிடக்குறா? நானா? நீ ஏமாற மாட்டேன் என்னங்க? ஏப்பலடி, நான் தெரியாமதே கேக்குறேன். இந்த வேட்ஸ்ல உருவ வரைக்கும் நீங்க அப்படி எவ கூட படுத்தீங்க? என்ன நிரப்பில் படுத்தீங்க சொல்லுங்க. எனக்கு மைண்டா புடிச்ச சுகுணா. ஏண்டா எவனடா புள்ள படுத்திருந்தான் சொல்லுங்க. ஏண்டா பண்றது மண்ணி போட்டு ஏத்தி சாட்டி குடுறா. ஐயோ சொல்ல வேண்டிய சொல்லு. ஏ பண்ணு. ஐயோ பண்ணாடி. சொல்றா சட்டகள். ஐயோ என்னையா இது கோமண கட்டிட்ட? எருமை மாடு. சீ. ஐயோ பண்ணாடி, நீ அதை விட பிச்சைக்காரக்க போல. அது புடிக்க வரதை போடுற பாரு. ஐயோ சரியா? இப்படியே ஓடா ஊருக்குள்ள ஒரு சுத்திட்டு வா. பொட்டண்டாயி வெடுக்குன்னு கடிக்கிட்டு. ஐயோ இது பாரியா, அந்தால சொல்லிட்டு போய்ட்டோம். அதனால கிடக்குற பைத்தியக்காரன். இந்த குழந்தையா இன்னும் அழகா இருக்க. நான் எதுக்கு இப்படியே போகணும்? சொடக்கு போற நேரத்துல 1000 வேட்டி சட்டை வரும். பாக்கலையா? ஏண்டா இந்த பந்தமையில் ஒரு குறைச்சல் இல்ல. பெச்சு போடுவேன் பெச்சு ஜாக்கிரதை. பார்த்து பார்த்து எங்க இருந்து விழுந்துற போகுது. ஒன்றும் விழுகாது. யாரு சென்னை 6 ஓடுறாங்களா? ஏண்டா வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பண்ணாடி, சொல்லு நீங்க சொல்ல. ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்காதீங்க, நெஞ்சு வலிக்கும். வலிக்காது. ஏன்னா நீ ரொட்டிக்கிட்டு இருக்கிறீல்ல எப்போ வாங்க போலாம். சாமி, ஓ சாமி. ஏய் கம்மன்றா, நாம வந்திருக்கிறது சாமிக்கு நாணக்கண்ணால தெரிஞ்சிருக்கு. கூப்பிடுவார் மூடிக்கிட்டு கம்னு கோர். ஞானக்கண்ணா பார்த்தா அப்படி தெரியலையா? பூரக்கண்ணா தெரியுது. டேய் டேய் தப்பா பேசாதடா, சாபம் முட்டுவார் சாபம். யாரு இந்த காலத்துல எந்த சாமிங்க சாபம் விட்டு பழிச்சிருக்குது? எல்லாம் கேப்ப மாதிரி முடிச்சவைக்கு சொன்ன மாதிரியா இருக்கிறியா? இதே நம்மளுக்கு பதிலா ஒரு பொம்பளை வந்திருந்தா ஞானக்கண்ண 1000 மட்டும் படாறு திறந்து காட்டியிருப்பேன். பொம்பளையா? அது எங்க பொம்பளை? எங்க 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 அது எங்க? டேய் நீ சொன்னது கரெக்டா போச்சடா. நாங்களே பொம்பளைகளை எப்படி கட் பண்றோம் தெரியாம வந்திருக்கோம். நீங்களும் எப்படியா? அப்படியா? எனது ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. அருகில் வா. ஆமாம், உங்கள் ராசி, உங்கள் பெயர், உங்கள் நட்சத்திரம், உங்கள் குலதெய்வத்தை சொல்லுங்கள். என் பேர் முத்து கவுண்டரங்க. என் கூட குலம் தேர்வேந்தர் குலம், கன்னி ராசி, காதல் நட்சத்திரமுங்க சாமி. சாமி என் பேரு தொப்பையனுங்க, செங்கன குளமுங்க, மகர ராசிங்க.
மாங்கல்ய நட்சத்திரம்ங்க. இடி மாப்பிள வச்சுக்கிறேன். உனக்கு கன்னி ராசி காதல் நட்சத்திரம் தாக்குதா? மேடை விட்டு கீழே இறங்கு. எங்க ஊர் பிள்ளைகளை வச்சு விளக்கு மாத்தாலும் வெளுத்து சொல்றேன். உன் பெயர் என்ன? தொப்பையனுங்க. இருடி பங்காளி, நீ இந்த புள்ளை கரெக்ட் பண்ணத்தே வந்துக்க எனக்கு தெரியும். என்னடா பண்றது, நானும் இந்த புள்ளை கரெக்ட் பண்ணத்தான் இந்த மேசமே போட்டு வந்திருக்கிறேன். எப்படா பங்காளி உனக்கு விட்டு கொடுக்க முடியும்? ஆமா, 2 பேர் அருகில் வாங்க. கட்டத்தை போட்டு கணக்கு பார்க்கலாம். என்ன கட்டத்தை போட்டு பார்த்ததுல 2 பேருமே ஒருத்து பின்னாடி அலையிறது அப்படியா? ஏ கையை நீட்டு. என்ன கைய பார்த்தா 150 வட்டியுமே 210 வட்டியுமாக்கே தெரியுது. ஏய் ஏய் சரி, வர்ற அமாவாசை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவளை கூட்டிட்டு வா, நான் பாத்துறேன். உனக்கு நல்ல செய்தி சொல்லிடுறேன். நல்ல செய்தியா? ஆமா. சரி சாமி. நீ போறப்ப காணிக்கியா தட்டத்துல ஒரு 5000 வச்சுட்டு போயிரு. 5 இல்ல சாமி, 3 சைபர் குறையும் சாமி. எப்படின்னா உனக்கு கரெக்ட் பண்ண முடியும்? சொல்லு வாப்பா. வச்சுட்டு போறேன் சாமி. சரி வச்சுட்டு போங்க. எப்படியா நாயடி தோத்துட்டாச்சு. ஆமா, சித்த நேரம் போடுறதுக்கே இந்த வேகத்துக்கு இப்படி இருக்குது. உண்மையான சாமியார் ஓட்டு எப்படித்தான் இருக்கிறாங்க தெரியல. சரி, எப்படியா நாம இந்த அரசை கட் பண்ணிட்டு இவனை 2 அல்வா கொடுத்துருவோம். வாருங்கள் பக்தர்களே, இந்த பெண் தான் உங்கள் மனம் கறந்து மங்கையோ? கேரளத்து பைங்கிலி போல் இருக்கிறார். கூட்டி கொடுக்க வந்த கோமான்களே, வருக வருக. இப்பொழுது எனது பூஜையை ஆரம்பித்து விடுகிறேன். வெளியே போங்கடா சாமி. உங்களை நம்பி எப்படி விட்டு போறது? சாமியார நம்பி விட்டுட்டு போறவங்க ஒரு சம்சாரி ஆயிட்டா வர்றாங்க. வாசுங்க சுகுணா சுகுணா நாம இப்பவே பூஜை ஆரம்பிச்சிடலாமா? என்ன நீயே சொல்லி இப்ப ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல இவங்க 2 வெளியே தோர்த்து போட. இது பாருங்க, நீங்க வெளியே போங்க, நான் கொஞ்சம் பூஜை போட்டு வந்துடுறேன். சாமியாரை பார்த்தா போலியா தெரியுது. இது பாருங்க, நீங்க பேச கூடாது, வெளியே போனா போகணும். யோ தப்பையா, கூட்டி போங்க இவரை. சுகுணா, எதுக்கு பாத்துரு? யார பார்த்தா கல்வ அடிக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஒரு குரல் கூப்பிடு, படக்குன்னு ஓடியாந்துரும். நீ மறந்துக்கலாம் முடிச்சு போ. இப்போ பூஜை ஆரம்பித்து விடலாமா? பூஜை ஆரம்பிக்கலாம். எப்ப ஆரம்பிப்பீங்க? ஏன் இவ்வளவு பேர் கொண்ட? என்னது? தாலாட்டு. எது? இத தாலாட்டு? எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன? சரி சரி, பாடி தொலை.
அடியே வேணாண்டி ஆம்பள பாவம் வாங்காத என்னோட சாபம் இனி அடுத்தது கல்யாணம் 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 கருமை ஏண்டா எங்க 2 பேருக்கு அல்வா கொடுத்துட்டு நீ தள்ளிக்கிட்டுப்பா பாக்கலையா? அடியே சுகுணா, உனக்கு என்னாச்சு சுகுணா? உனக்கு என்னாச்சு? என்னாச்சு சுகுணா? உனக்கு என்னாச்சு? என்னாச்சு சுகுணா? அவன் எனக்கு வாரி எதை ஊத்தி கொடுத்தான் பண்ணாடி. எனக்கு மயக்கமா வந்துச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. எனக்கு என்ன ஆச்சு? நல்ல வேலை நான் வந்ததுனால தப்பிச்சேன். இல்லைனா ஐயோ பண்ணாடி, பாரு உங்க முகர பூரா கரியாயிருச்சு. எதுக்கு நீ வீச வரைச்சீங்க? நீசே வரைஞ்சல. என்ன கவர் பண்றதுக்கு இவ்வளவு நகை போட்டு வந்துட்டு சீனை போடுறான் பாரு. சுகுணா, நம்மளே பேசி நம்மளுக்கு சரி நம்ம இடத்துல போய் பேசுறது. நானே கட்டிக்கிறேன் போடா. வாயா தொப்பையா, என்னையா என் வீட்டு பக்கம் காத்து வீசுது? என்ன விஷயம்? உன்னை மாற அழகான பொண்ணுக்கு இருக்கிற வக்கா என்ன மாற மன்மதராசாக்கள் எதுக்கு வருவாங்க? எல்லாம் அதுக்கு எதுக்கு? ஆமா, நீ சும்மா தான் இருக்கிற? சும்மாவா? இல்லையே, சேலை ஜாக்கெட் எல்லாம் போட்டுதான் இருக்கேன். ஐயோ குறும்பு. யோ தொப்பையா, இங்க பாரியா, தொட்டு பேசினா கையை வெட்டிடுவேன். தொட்டு பேசுறது இந்த சூடாக்கு பிடிக்காது. ஏய் நேரம் கெட்ட நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க என்ன புடுங்க வந்தீங்களோ அதுக்குத்தான் நானும் வந்தேன். ஏய் எனக்கும் சுகுணாவுக்கு தலனா சுகுணாவுக்கு 1008 இருக்கு. போயிட்டியா? போயிட்டான் போய் 6 மாசம் ஆகுது. அப்புறம் சுகுணா சொல்லுங்க பண்ணாடி. என்னது சொல்லுங்க பண்ணாடியா? நீ பண்ணாடின்னு சொல்லலையா? நான் ரொம்ப அழகாயிட்டே போறேன். ஐயோ ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? எனக்கு ஒன்றும் வேலையே இல்லையா, அதனால தெரியும். உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன பார்த்துட்டு போடாதீங்களா? ஆமா. இதுல எத்தனை போவேன்? இருந்தா உனக்கு வேணா போடுறேன். ஆத்தாவா? சாத்தா வந்திருக்கடா. ஏண்டா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற? டேய் என் பேர் இப்ப பழைய தொப்பையும் கிடையாது. புடிக்க பண்ண ஆத்தா வந்திருக்கிற. சாமி வந்தா யாருன்னா சொல்லுங்க சாமி சொல்லுங்க. டேய்
எனக்கு பாலமல பக்கத்துல 10 லட்சம் காவடியா சாமி காவடி வரும் முன்னே பாட்டு எடுத்து பாடுவேண்டா. சாமி நீங்க மிரட்டல எனக்கு ஒண்ணுக்கே வந்துட மாட்டேங்குது சாமி. பண்ணடி இப்படி போடாதீங்க, நான் தொடக்க மாட்டேன். டேய் சாமி எனக்கு கொட்டிச்சத்த வேணும்டா, கொட்டிச்சத்த வேணும். சாமி 2:15 மணிக்கு நான் எங்க போவேன் சாமி, எங்க போவேன் சாமி. ஆடா நாசமா போனவனே, நீ எங்க போவையோ என்ன பண்ணுயோ தெரியாது. கொட்டிச்சத்தம் கேட்கல உனக்கு பொம்பளை வாடே இல்லாம பண்ணிடுடா. கல்யாணம் ஆகாது, கருமதியமாகாதடா. சாமி இப்பவே போய் கொட்டு மத்த ரெடி பண்ணிட்டு வந்தேன் சாமி. எடுத்துட்டு வாடா. ஐயோ பண்ணடி சீக்கிரம் வாயா. ஐயோ அது மாட்டறதுக்கு எவ்வளவு லேட் பண்றேன் பாரு. அவ எல்லாத்துக்கும் லேட் தான். சாமி ஆரியம் கருத்திருக்கு, அரைச்ச மாவு வெளுத்திருக்குமுடா வெளுத்திருக்கு. மேஞ்சாடு முழுக்க ஓடு, செவையாடு குட்டி ஓடுவடா குட்டி ஓடு. ஆமா இதுக்கு உண்டா இல்லையா? சாமி இதுக்கு முன்னால வந்தாரு சமூகானந்தா சாமி, சேரிகாரம் பழைய புதூர்ல இருந்து. அவரு கூட இப்படி சொல்ல மேந்தாடு புழக்க ஓடுமா, சேவையாடு குட்டி ஓடுமா, யாருக்கும் தெரியாது பாருங்க. டேய் எடக்கு முடக்கா பேசுனே கண்ணை குத்தி போடுவேன்டா, கண்ணை குத்தி போடுவேன். ஓலை மேல ஒண்ணுக்கு இருந்தா சலசலன்னு சத்தம் பெறுமா இல்லையாடா? உண்டு சாமி உண்டு சாமி. நேத்து கூட அங்க போய் ஓலை மேல ஒண்ணுக்கு இருந்து பார்த்தேன், சலசலன்னு வருது சாமி. சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. கேளுடா கேளு. பாரமால உனக்கு இருந்தா கால் மேல நெரிக்குது சாமி. உண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டேன்னு வெய்ய நாயா உன புட்டறையா தண்டிச்சிருடா. சாமி பொட்ட நாயா மட்டும் திருச்சிரா சாமி. கார்த்திகா மாசம் வந்தா நான் நிம்மதியா தூங்கவே முடியாது சாமி. இப்ப நான் 20 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் வீணா போயிருக்கு சாமி. வஞ்சிக்கொடி உன் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு. அடடடவா வா அடியாத்தி ஆத்தி வஞ்சிக்கொடி என் கொஞ்சங்களி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு. தங்கனர இடுப்புல தாமரப்பு சிரிப்புல சிக்கிக்கிட்டு ஆடுதடி இந்த மனசு. சம்மதிச்ச மறுக்கல சத்தியமா வெறுக்கல ஒன்னைய நீ எங்குது இந்த வயசு. வெட்ட வெடி புல்லுதா கட்டில இருக்கு, கொட்டி வச்ச மல்லிகை மெத்த இருக்கு. யாரு நம்ம கேக்குறது ஜாடையில பாக்குறது. வாத்தியாரே வா வஞ்சிக்கொடி உன் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு.
ஆத்தங்கர ஓரத்தில யாரும் இல்ல நேரத்தில கண்டுவிட வேணும் அடி அந்த நெருக்கம் மன்மதனும் இருப்பா என் நேரத்தில என் மகனும் பொறப்பா ஓ வயிற்றில் ஆசை உண்டு ஆனந்தமும் கோடி உண்டு வா வா அடியாத்தி ஆத்தி வஞ்சி கொடி என் கொஞ்சங்களி ஓ இஷ்டப்படி என்ன கட்டி புடி அடனியாச்சு நானாச்சு கொஞ்சம் கிளி இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு கனவுல கட்டி பிடிச்சதுக்கே இவ்வளவு சுகமா இருக்குது. அவளை எப்படியாவது பேசி கட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நினைச்சு பார்க்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த கெளிட்டு வயசுல எனக்கு அடிச்சது வர யோகா, அது பிடிச்சது வர சனி ஆச்சு. கால் வந்து என்ன மன்னிச்சிரு தகப்பா, நானு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணு தகப்பா. என்றாமான என் பவனே ராஜ்குட்டி, என்னடா காரியம் பண்ணி போட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரடா. பொம்பளை காலத்துல தாலி தொங்குமடா, ஆம்பளை காலத்து தொங்கி போயிருமடா. கல்யாணத்துல ஏமாந்த வாழ்க்கையே நாசமா போயிரு. சரி பரவாயில்ல விடுறா. எங்க என்னோட மருமகளை காட்டு, அவன் மூஞ்சி கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். அடத்தாங்க அந்த குயில் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. ஐயோ 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 தகப்பா தகப்பா தகப்பா, ஐயோ 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 தகப்பா, என்னாச்சு தகப்பா, ஐயோ தகப்பா தகப்பா தகப்பா, என்னாச்சு தகப்பா தகப்பா தகப்பா, என்னாச்சு தகப்பா. ஆமா சுகுணா, இவர்தான் சுகுணா. எங்க அப்பா ஒரு சபல ஊத்திக்கார, எந்த பொம்பளை கண்டாலும் விடமாட்டேன். அதனால எங்கேயும் உன்னை கரெக்ட் பண்ணிடுவான்னு இத்தனை நாளா பயந்து கட்டி காப்பாத்தி வச்சிருந்தேன் சுகுணா. இன்னைக்கு எங்க அப்பா பார்த்துட்டா உன்னைய. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க, எங்க அப்பா ஒரு மோசமான ஆளு, அவங்ககிட்ட பார்த்து நடந்துக்க. சுகுணா, நீயா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன்னை பத்தி என்னெல்லாம் கனவு வேண்டி வச்சிருந்தான் தெரியுமா? தாசனா கமிட்டி முருங்காட்டுக்குள்ள ஒரு அரமனையை கட்டி அதுல ஒரு அந்த புறத்தையும் வச்சு ஒரு நீச்சல் குளத்தையும் கட்டி நாம 2 பேரும் குளிக்கிற மாதிரியுமா, பால்கனியில நான் பாலை குடிக்கிற மாதிரியுமா, நீ பழத்தை சாப்பிட்ற மாதிரி எல்லாம் மணக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன் சுகுணா. அந்த மணக்கோட்டைய சுக்குண்டூரா உடச்சு போட்டியே சுகுணா. எம்பட வய அடிக்கடி அவன் அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லுவான். அவனோடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்குள்ளேயே அவசரப்பட்டுட்டியாடா, அவசரப்பட்டுட்டியே. சும்மாரு, நீ எனக்கு அம்மா வேணும்னு ஆசைப்பட்ட? ஆமாடா நாங்க கெளிட்டு மோளம் எடுத்தாருன்னு சொல்லு. நாய கட்டையில ஒரு வயசுல
உனக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏய் சுகுணா, எங்க அப்பா எப்ப போட்டாலும் இப்ப பாத்துக்கிட்டியா? இது பாருங்க, அப்படி சொல்லாதீங்க மாமா. மாமா நீங்க அழாதீங்க மாமா. நீங்க அழுதீங்க நெஞ்சு. ஐயோ 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 ஐயோ, ஏடி நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல எங்க அப்பனுக்கு பொண்டாட்டியா? ஐயோ ஐயோ, நான் எங்க அப்பனுக்கு தகுந்த மாதிரி பொண்டாட்டி தான் கட்டிக்கிறேன்னு. ஏப்பா புதுசா வந்த மருமகட்டா போய் ஏய் அதை எதுவும் சொல்லிக்கிட்டு இப்ப வா. ஏப்பா வா. ஏ ஏப்பா இருடா, 2 குச்சி முட்டா வச்சுக்கிறேன். இருக்குதா? கொட 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 குச்சி மிட்டாய் கொடு, குச்சி மிட்டாய் கொடு, குச்சி மிட்டாய் கொடு, குச்சி கொடு. இந்தா, சப்பிக்கிட்டே நான் பேசிட்டு வந்துடுறேன். திரும்பி திரும்பி. சுகுணா, என்ன காரியம் பண்ணி போட்ட? நீ என் மகனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்னை மட்டும் மாமனாரேன்னு மட்டும் கூப்பிட்டாத. மாமா மாமான்னு அழகா கூப்பிடு. ஐயோ மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். ஐயோ, நீ சொன்னதுக்கு போனவசரே திரும்பி வந்த மாதிரி இருக்குது. சுகுணா, அங்க பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. என்ன சப்பு சப்புன்னு சப்பிட்டு இருக்கான் பாரு. அவன் இப்படியே சப்பிக்கிட்டு இருந்தான்னு வெய்ய, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படியே இருந்துட்டானா எனக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் வராது. கூரை மேலே ஏறி கோழி பிடிக்காதவனா வானம் ஏறி வைகுண்டம் போக போத. ஐயோ மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பையனை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். சரி சுகுணா, என் பையனை நீ பாத்துக்கிறையோ இல்லையா, என்னை அப்பா சந்தோஷப்படுத்தினா அதுவே போதும் தங்க. சரிங்க மாமா, அப்ப நாங்க உள்ள போறோம். சரி, முழுசா சப்பிட்டாதான் இருப்பேன். போய் கூட்டிட்டு 2 பேரும் உள்ள போங்க. ஏங்க, வாங்க உள்ள போலாம். என்ன சப்ப வேண்டியது நிறைய இருக்குது. யோ வாய பாரு, அண்டா வாயே. யோ வா, வேற ஒரு தர சப்பறதுக்கு. அட குச்சி மிட்டாய் சொன்னேன். இது குச்சி புட, இந்த சப்பு சப்பறியே. அட எங்க அப்பன் கொடுத்தான் குச்சி. என்னங்க இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. இத்தனை நாளா எங்க அப்பன் ஏதோ ஒன்றை பண்ணி காரியத்தை கெடுத்துக்கிட்டே இருந்தா. ஆச்சா, இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. வா பார்க்கலாம். பார்க்கலாமா? என்னாச்சு? ஏங்க அதான் இருக்கட்டும். ஆமா, நம்ம குழந்தை பிறந்து என்ன பேர் வைக்கலாம்? ஏய், இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு என்னடி அவசரம்? பேர் வைக்கிறதுக்கு என்னடி அவசரம்? குழந்தை பிறக்கிறத பார்க்கலாப்பா. சரி உட்காரு. அப்பாடா. ஏங்க எங்க பாலையும் பழத்தையும் காணோம்? ஏய், பாலும் பழம் இருக்குது. என்னங்க கட்ட தூக்குதுங்க. அடி 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 அடி. சுகுணா, வர்ற அவசரத்துல ஒரு கால் ஒன்று உடஞ்சு போச்சு, அதை கொண்டுகிட்டு வந்துட்டேன். வா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வா. அட பாவி, அட்ஜஸ்ட் பண்றதா? சீ, உட்காருங்க. என் தர விதி. பேசாம உங்க அப்பா ஃபோன் பண்ணிருக்கான். ஐயோ, என்னங்க மறுபடியும் ஆடுதுங்க. இதுல எப்படி படுக்கிறது? நீயோ கீழே இருக்கிற, நானோ மேல இருக்கிறேன். எப்படி சுகுணா நான் ஆட்ட முடியும்? இப்படியே சொல்றியே. இதெல்லாம் தெரியாது, கட்டில ஆடுது. புடிக்கிறதா? ஏய் 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 ஏய், என்னது எங்க அப்பா குரல் மாதிரி கேக்குது? ஐயோ, யாருக்கு உள்ள? அப்பா என்னங்க? ஓடு 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 ஓடுடா 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 ஓடு 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 நில்லுப்பா. ஓடுடா ஓடுடா ஓடுடா. ஏய், நில்லுப்பா நில்லுப்பா. ஏய், தேடடா தேடு. என்ன பண்ற? அட இங்கதான் எங்கேயோ ஓடிச்சடா. ஐயோ மாமா. ஏய், அட இங்கதாடா ஓடிச்ச. ஏன்? தேடு கீழே பாத்தியா? ஐயோ, அருகட்ட மாமா, நீ என்ன பண்ற? ஏப்பா நீ தேளை பார்க்க வந்தியா இல்ல நோட்டம் பார்க்க வந்தியான்னு எனக்கு தானே தெரியும். ஐயோ மாமா, என்ன மாமா, என்ன இதெல்லாம்? தப்பா நினைக்காத சுகுணா. தேடு கீழே வந்து உன்னை கடிச்சிடுச்சு வைய, இந்த மாமனுக்கு அட்டைக்கு வந்து செத்து போயிருவேன். உன்னை தேள் கழிச்சிருச்சா என் மனசு தாங்குமா தங்கம்? ஏய், ஐயோ ஐயோ, பாத்தீங்களா மக்களே, பையனுக்கு முதல் இரவு நடக்கிற ரூம்ல
அப்பனுக்கு என்ன வேலை? எள்ளுதா எண்ணெய் காயுது, எழுப்புளைக்கு எண்ணெய்க்கு காயுது. நான் தான் உனக்கு அப்பா சொன்னேன்ல, எங்க அப்பா மோசமான ஆளு, அவங்கிட்ட நீ பார்த்து நடந்துக்கன்னு கேட்டியா? நீ ஏங்க மாமா திட்டாதீங்க, அவர் பாவம். மாமா நீங்க பாத்தீங்க மாமா. நீ பாப்பா முதல்ல பாப்பா. நீ சூனா தல்றா சூனா. உங்க அத்தை என்னை எப்படி எல்லாம் வச்சிருந்தா தெரியுமா? என் பொண்டாட்டி ஒரு 18:48 சரக்கு வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனது இந்த வாங்கி கொடுத்தான். 18:48 குடிச்சது சொல்லங்காட்டி அதுக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்டா, 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 48 வயசுல செத்து போயிரும்னு சொன்னா. சாமி சத்தியமா இனிமேல 18:48 குடிக்கவே மனம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் நெப்போலியன் ஒரு புல்லு அப்படியே வாங்கிட்டு போய் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தங்க அப்படின்னு எடுத்தா வருது சிவக்கட்டைய துரத்துனா வருது. ஓடினேன் காந்தி நகரும் தாண்டிட்டேன், ஓடினேன் சின்னக்கரையும் தாண்டிட்டேன், ஓடினேன் சிவபிரகாஷ் மாமனு கூட ஓடிட்டேன். ஓடி கக்கு சொல்லும் போய் படுத்துக்கிட்டேன். என் முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? கூட முழுக்க தலையை பார்த்துட்டு போயிட்டா. நல்ல வேலை கக்கூசுரம் நெய்க்க பார்த்துருந்தான் நெய்ய நாரி போயிருக்கு. இப்படியெல்லாம் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். ஐயோ மாமா மாமா நீ பாப்பா. நீ முதல்ல பாப்பா. நீ பாப்பா. காட்டுச்சோத்துல பெருச்சாளி வந்த மாதிரி பாப்பா. நீ சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அத்தை வச்ச மாதிரியே உங்களை நான் வச்சுக்கிறேன். என்னங்க என்ன அத்தை மாதிரியே வச்சுக்கிறையா? மாமா சரிங்க மாமா. சரி, என்னால் உங்க 2 பேர்த்துக்கு சண்டை வேண்டாம். அவ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிற. நான் இத்தனை நாளா சும்மா வெள்ளச்சோளம் மாட்ட பேசிக்கிட்டு நீ ஜாலியா இருக்கணும்னு இலை எங்கன்னு கேக்குறவன் எங்க அப்பா. அடுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிறேன். சரிங்க அதெல்லாம் அப்ப போயிட்டாரு. வாங்க படுங்க போய். காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம்.
ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ தென்னம் கீத்து பூங்காத்தும் என்ன பண்ணுதோ ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ வெட்கம் பிடிச்சது பொறுத்துக்கையா அது விலகி போனதும் எடுத்துக்கையா கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும் கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் அப்பாடி அதுக்கு அவசரமோ நிலா காயுது